உடனே வந்து வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, வேதாவை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. தன்வி வந்து நீ பெத்த குழந்தையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வந்து தன்வியை வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அதை கேட்ட வேதா மனசு உடையிறாங்க. இந்த சூழ்நிலை வேதா வந்து தன்விக்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வேதா வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, தன்விக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகுது, ஃபீவர் அதிகமாகிடுது. அதனால் வந்து தன்விக்கு வந்து ஒரே வந்து மருந்து வந்து வேதா தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதால் விக்ரம் வந்து வேதாவை பார்க்க தன்வியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ என்கிட்ட பேச மாட்டியாமான்னு சொல்லிட்டு அழறாங்க தன்வி. அடுத்து வந்து பாருமா நான் யாரை வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேதாவை வரைஞ்சதை காட்டுறாங்க. பார்த்தா வேதாவோட உருவத்தை அவ்வளோ தத்துருவமாக வந்து தன்வி வரைஞ்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது வேதா வந்து அப்படியே கண் கலகி தன்வின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு விக்ரம், தன்விக்கு கண்டிப்பாக வந்து அம்மா வேணும், அந்த அம்மா வேதா தான், வேதா இல்லாமல் யாராலையும் வந்து தன்வி வந்து வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து தன்விக்கும் வந்து வேதாக்கும் இருக்கிற அந்த வந்து பாசத்தை பார்த்து மனசு வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு நம்ம வந்து விக்ரம். உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு, எப்படியாவது வந்து வேதா வந்து நான் உண்மையானவன் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. டேய் வேதாவை நீ நம்புறியாடா? நான் கண்டிப்பாக நம்புகிறேன்டா. அப்புறம் எப்படா எதுவுமே பேசாமல் இருந்தேன், வேறு என்னடா பண்ண சொல்கிறாங்க, நான் என்னடா பேசுகிறது, என் அக்கா ஒரு பக்கம் வந்து மனசு உடைவாடா, அதனால தான் நான் எதுவுமே பேசலை. எனக்கு தெரிஞ்சு வந்து வேதா சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும், ஆனால் மாமா வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. சரிடா இப்போ எப்படி நிரூபிக்க போகிற, வேறு வழியே கிடையாது, நிரூபித்து தான் ஆகணும், இல்லைனா தன்வி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவாடா, அவள் வேதா விட்டு இருக்கவே மாட்டா, இதுக்கு ஒரு விடிவு காலமே வராது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிடா இதனால உங்கள் அக்காவோட வாழ்க்கை வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ மாமா பற்றி விசாரிக்க சொன்ன எல்லாம் விசாரிச்சியா அப்படின்னோடனே இப்போ நான் விசாரிச்சிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்து வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி வந்து கைலாஷ் வந்து நிறைய பொண்ணுங்கக்கிட்ட வந்து விளையாடினது எல்லாமே வந்து தெரிய வருது நம்ம வந்து விக்ரமுக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸில் வந்து சில ஃபைல்ஸ்லாம் வந்து காணா போயிருக்கு. அது எல்லாமே எப்படி வந்து காணா போச்சுன்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது இதுக்கு எல்லாம் காரணம் கைலாஷ் தான். கைலாஷ் தான் யாருக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆதிக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சரி ஓகே வேறு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சுட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விக்ரம். அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அந்த லேடியை பார்க்க போகிறாரு. அந்த லேடி வந்துக்கிட்ட எல்லா உண்மையும் வந்து விக்ரம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க வந்து அழறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க வேதாமா, என்னை மன்னிச்சிடுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் தான் போய் சொல்ல வேண்டியதாக போச்சு, மன்னிச்சிடுங்க சார் சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லா ப்ரூஃபும் எடுத்துக்கிட்டு அந்த லேடியும் வந்து வர சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லா முன்னாடியும் வந்து அவங்க மாமாவோட வந்து கைலாஷோட எல்லா விஷயத்தையுமே வந்து உண்மை எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் தெரிகிறபடி சொல்கிறாரு நம்ம விக்ரம். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நந்தினி வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ விக்ரம் எல்லா ப்ரூஃபையும் காட்டுறாரு. நான் பார்த்த கஜா வந்து ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அந்த லேடியும் வந்து உண்மை சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.